ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட வேண்டாத அட்டைப்பெட்டிகள், குக்கர் கேஸ்கெட்டு, அப்புறம் வேஸ்டான பெல்ட்டு, இதையெல்லாம் எப்படி வீட்டில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன காமிக்க போகிறேன்னா, நான் குக்கர் கேஸ்கெட் யூஸ் பண்ணி ஏற்கனவே நான் வாஷ் பேஷன் கிட்ட டவல் ஹோல்டு ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன். இது நூடுல்ஸ் பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ளவரு இது குக்கர் கேஸ்கட்டு, சாட்டின் ரிப்பன் சுற்றியிருக்கிறேன். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணுந்தான், அதையெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிள் மேலே பாருங்கள், வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி டூத் பிக்கும் டிஷ்யூ பேப்பரை வைக்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு டாய் ஒன்று எங்கிட்ட இருந்தது, அதை நான் சால்ட் போட்டு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது கிச்சனில் கை துடைக்கிறதுக்காக ஒரு டவல் ஹோல்டரோடு பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் குக்கர் கேஸ்கட்டில் உள்ளன் ஃப்ளவர் செஞ்சு நான் மாட்டி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மொபைல் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நெய் பாட்டிலு, அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா பொடி, ட்ரை ஜிஞ்சர் பொடி, இதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஸ்வீட் பாக்ஸுமே மெடிசன் பாட்டிலும் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இதில் உப்பு, சர்க்கரை இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இது வாட்டர் பாட்டிலும் ஃபுட் கண்டெய்னர் மூடியும் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இதில் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் காப்பித்தூள் பேக்கெட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சது தான். இங்கே கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சு அதில் குக்கர் வெயிட்டுன்னு லைட்ரு, தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட குஞ்சு போன பெல்ட்டுகளாக இருந்ததுன்னா அதையெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் அதையெல்லாம் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பெல்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களோட கேட்ச் கிளிப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இதையை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து மாட்டி வச்சிடலாம். இது எங்கேயுமே தொலைஞ்சு போகாது. அவசரத்துக்கு வேணுங்கும்போது நம்ம எங்கேயும் தொட வேண்டியதில் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோன்னா, இதை நம்ம ஆணியில் மாட்டி வச்சிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறது கூட குழந்தைகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சுட்டீங்கன்னா நம்ம பார்வைக்கு தெரியற மாதிரியே தான் இருக்கும். அதனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப வசதியாக இருக்கும். குழந்தைங்க வெளியில் போயிட்டு டக்குன்னு இதில் மாட்டி வச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு பெல்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம துணிக்காய போட்டுட்டு கிளிப்புகளை அங்கங்கே தூக்கி வச்சுருவோம். நம்ம அந்த கிளிப்புகளில் தான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த துணி காய போடுற கிளிப்புகள்லாம் நம்ம அங்கங்கே தூக்கி வைக்காமல் இந்த மாதிரி நம்ம எடுத்து மாட்டி வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு இதை நம்ம ஆணியில் மாட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துலையே நம்ம கதவுல ஆணியில் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோம்னா நமக்கு துணியை நம்ம துவைச்சிட்டு எடுத்துகிட்டு போய் துணி காய வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துலையே மாட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி சிங்க் அடைச்சிருச்சுன்னா இதுக்காக நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட வேஸ்ட்டான இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தால் போது இதை யூஸ் பண்ணி நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அமுத்தினீங்கன்னா போதும். தண்ணி அது இருக்கிற அடைப்புகள்லாம் போய்
இந்த சிங்க்கு வந்து க்ளீன் ஆயிடும் பாருங்கள். சிங்கில் வந்து இந்த மாதிரி அடிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்படாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி அதைப்ப ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஃபேர் அண்ட் லவ்லி டியூப் வாங்கினேன். ஒரு எம்டி பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி அடுத்தது கார்ட்போர்ட் அட்டையும் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கலர் பேப்பரோ இல்லைன்னா வெஸ்ட் பேப்பரோ எடுத்துக்கலாம். இந்த அட்டையில் வந்து நம்ம கலர் பேப்பரை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பாக்ஸ்லேயும் ஒட்ட வச்சிடலாம். நான் ஒட்ட வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வேஸ்ட்டான ஃபேர் அண்ட் லவ்லி பாக்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுற இந்த பாத்திரமெல்லாம் எடுக்கிற இந்த இடுக்கி, லைட்ரு, இதையெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th ஐடியாவுக்கு ஒரு பெல்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம குழந்தைகளோட ரப்பர் பேண்ட் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து ஒரே இடத்துல நம்ம வந்து மாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், சென்டர் கிளிப்பு கூட நான் இதில் மாட்டி வச்சுருக்கிறேன். ரப்பர் பேண்டு கீழே மாட்டி வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு டபுள் சைஸ் செலோ டேப்பும் ஐஸ்கிரீம் கப்பு, ஒரு பேஸ்ட் வாங்கின ஒரு பாக்ஸை தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து டபுள் சைஸ் செலோ டேப் வந்து ஒட்ட வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஒட்ட வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் கப்பு ரெண்டையுமே இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வைக்கலாம். இல்லைன்னா நம்ம டபுள் சைஸ் செலோ டேப் போட்டு கூட ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் கிச்சனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஐஸ்கிரீம் கப்புமே டூத்பேஸ்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி நான் அழகான ஒரு ஆர்கனைசர் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் டிஷ்யூ பேப்பருமே டூத்பிக்கும் வச்சு கிச்சனில் வந்து டைனிங் ரூமில் வாஷ்பேஷன் பக்கத்துலேயே நான் ஜன்னல் மேலே இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வேஸ்ட்டும் தூக்கி போடுற ஐஸ்கிரீம் கப்பு பாருங்க எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்கு. நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐடியாஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.